வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யா பார்வதியின் காதல் கதை எபிசோட் 19. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் ஷாம் ரூம். ஷாம், டே இப்போ உன் பொண்டாட்டி இல்லை, இன்னொன்று கல்யாணம் ஆகலடா. நீ அவளை நாளைக்கு பார்த்துக்கோ, இப்போ போய் தூங்குடா மச்சான். ஆதி செம கோவம் பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுக்கிறாரு. ஷாம், அம்மா காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. ஆதி, டே இன்னும் அடிக்கவே இல்லை, இதுக்கிட்ட கத்துற, வாயை மூடுடா இல்லை மண்டையை உடச்சிடுவேன். ஷாம் வாயில் கை வச்சு முடிக்கிறாரு. ஆதி, அது ஆமாம், நீ என்ன பிளான் பண்ண? நான் என் பார்வதி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி தானே இப்படிலாம் பண்ண. இப்போ நீ ஏன் கூட வந்து நான் என் பொண்டாட்டி பார்க்க ஹெல்ப் பண்ணுற. இல்லை உன்னை இன்னைக்கு நைட்டு தீர்த்து கட்டிட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்கோ. ஷாம், வேணாண்டா மச்சான், உன் தங்கச்சி சேர்ந்து பாவண்டா, நான் எல்லாமே கஷ்டப்படுவாடா. ஆதி, ஒன்றும் கஷ்டப்பட மாட்டா, நாளைக்கு வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். ஷாம், டே அவன் என் பொண்டாட்டிடா. ஆதி, உனக்கு மட்டும் கோவம் வருதில்ல, அப்படி தானே வேண்டாம் எனக்கும். ஒழுங்காக மூடிட்டு என் கூடவான்னு ஷாம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஷாம், டே எங்கடா இழுத்துட்டு போகிறேன்னு. ஆதி, வாயை மூடிட்டு வா இல்லை. ஷாம், சரிடா நான் எதுவும் பேசலை. ஆதி, அது ஆதி ஷாம் இழுத்து கார்டனுக்கு வராரு. அங்கே கார் ஷெட் பக்கத்தில் லேடர் இருக்கு. ஆதி, டே போய் அந்த ஏணி எடுத்துகிட்டு வாப்போ. ஷாம், இந்த நேரத்தில் இதுக்கூட ஏனியை கேட்குற. ஆதி, ஏன் பதில் சொன்னதை எடுத்துகிட்டு வருவியா. ஷாம், அப்படிலாம் இல்லை மச்சான், இருப்பு எடுத்துகிட்டு வரேன். ஷாம் புலம்பிட்டு போய் லேட் எடுத்துகிட்டு வராரு. ஷாம், எடுத்துகிட்டு வந்துட்டுண்டா இந்தா. ஆதி, டே எங்கிட்ட எங்கே கொடுக்குற, அங்கே போடுன்னு ஒரு பிளேஸை காட்டுறாரு. ஷாம் அங்கே பார்த்து மேலே பார்க்குறாரு. அது பார்வதி ரூமோட பால்கனி. ஷாம், டே தங்கச்சி ரூமுக்கா போக போகிற. ஆதி, ஆமாண்டா மெண்டல், சீக்கிரம் ஏனி போட்டு பிடி, நான் மேலே போடுறது, நீ ஒரு ரூமுக்கு போய்க்கோ. ஷாம், ஆனால் நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா, இன்றைக்கி ஒரு நாள் தானே பார்க்காம இருடா, நாளைக்கு பொண்ணு பார்க்க தானே வரப்போகிற. ஆதி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு போடா. ஷாம், ரொம்ப பண்ணுறடா, எல்லாத்துக்கும் சேர்ந்து உனக்கு இருக்கு. ஆதி, டே ரொம்ப பேசாமல் ஏனி பிடி. ஷாம், பிடிச்சு துளைக்கிறேன் வேறு வழின்னு புலம்பிட்டு ஏனியே பார்வதி ரொம்ப அழுகிட்டு போட்டுட்டு பிடிக்கிறாரு. ஆதி ஷாம் பார்த்து சிரிச்சிட்டு ஏனி மேலே ஏறி போகிறாரு. ஷாம், டே ஆதி கையில் என்னடா கவர் வச்சுருக்க. ஆதி, அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, ஒழுங்கு ஏனி பிடிக்கிற வழியை மட்டும் பாரு. ஷாம், என்னை ரொம்ப தாண்டா இன்சல்ட் பண்ணுறேன். ஆதி, தெரிஞ்சால் சரிதான். ஆதி பால்கனிக்குள்ளே குதிக்கிறாரு. ஷாம், டே நான் போகிறேன்டா. ஆதி, போடா, இனிமேலும் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, போய் தூங்குப்பா. ஷாம் ஆதி முறைச்சிட்டு போகிறாரு. ஆதி சிரிக்கிறாரு. ஆதி மெதுவாக பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி ரூம்குள்ளே வராரு. ரூமில் நைட் லேம்ப் மட்டும் போட்டிருக்கு. ஆதி பெட்டை பார்க்குறாரு. சிந்து கபோர்டை ஃபோக்கஸ் பண்ணி படுத்துட்ருக்கா. பார்வதி பால்கனி சைட் ஃபேஸ் பண்ணி படுத்துட்ருக்கா. பில்லோவை பக்கத்தில் வச்சு சேர்த்து பிடிச்சிட்டு தூங்குறா. அவள் ஹேர்லாம் ஃபேஸில் இருக்குது. ஆதி பார்வதி பார்த்து சிரிச்சிட்டு பெட் பக்கத்தில் வந்து கீழ் நோட் பண்ணி உட்காந்து அவர் கணத்தில் கை வச்சு பார்வதி அழகாக தூங்குறத ரசிக்கிறாரு. ஆதி மைண்ட் வைஸ், என் அழகு குட்டி தூங்கும்போது கூட எவ்வளோ அழகாக தூங்குறடி தங்கம். அந்த ஷாம் குரங்கு வாயை வச்சு சும்மா இல்லாமல் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அம்மாவும் சொன்னதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் உன்னை பார்க்காம எப்படி இருக்க முடியும். அதான் உன்னை பார்க்க ஒரு ரூமுக்குள்ளே இப்படி திருந்த மாதிரி வந்திருக்கேன். உன் கூட பேசின போல இருக்கு குட்டி, ஆனால் நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே. ஆதி பார்வதி பார்த்தே இருக்கேன். பார்வதி திடீர்னு தூக்கத்தில் திரும்பி படுக்க போகிறா. அப்போ அவள் கை நின்று அது ஆதி மேலே படுது. பார்வதி டிஸ்டர்ப் ஆகி ஐ ஓப்பன் பண்ணுறா. ஆதி பார்த்து பயத்தில் அம்மான்னு கத்த வாய் எடுக்கிறா. அதுக்குள்ளே ஆதி பார்வதி வாயை க்ளோஸ் பண்ணுறாரு. பார்வதி இன்னும் சவுண்ட் கொடுக்குறா. ஆதி, வச்சல்லுமா சும்மா ரெடி, நீ கத்துற சவுண்டில் சிந்து எழுதிட போகிறா. அமைதியாரு. பார்வதி இன்னும் தலையாட்டுறா. ஆதி, எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வான் கண்ணை காட்டுறாரு. பார்வதி மெதுவாக எழுந்திருக்க ஆதி பார்வதி வயலேருந்து கை எடுக்கிறாரு. பார்வதி பெட்லேருந்து இறங்குறா. ஆதி பார்வதி கைப்பிடிச்சு பால்கனியை கூட்டிகிட்டு போகிறாரு. பார்வதி பயந்துட்டே, மாமா நீங்கள் எப்படி ரூமுக்குள்ளே வந்தீங்க, டோர் லாக்கில் தானே இருக்குது. ஆதி பார்வதி கணத்துக்கிளி, என் பொண்டாட்டி பார்க்க நான் நினச்சப்புறம் டோர் லாக்கில் இருந்தால் மட்டும் இல்லை, நீ ஆகாயத்தில் இருந்தால் கூட உன்னை தேடி நான் வருவேன். பார்வதி கண் நிமிக்கமாக ஆதி பார்க்குறா.
ஆதி சின்ன ஸ்மெல்டு இந்த பால்கனி வெளியே தான் வந்து லேட்டரை காட்டுறாரு. பார்வதி, ஏன் மாமா என்னை பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க? ஃபோன் பண்ணி தான் நானே வந்திருப்பேன்ல. ஆதி, அது சிந்துவும் கூட இருக்கால, அதான் நான் கால் பண்ணல. பார்வதி, சரி மாமா, என்கிட்ட என்ன பேசணும் சொல்லுங்கள். ஆதி, அப்படி என்ன அவசரம் உனக்கு? பார்வதி, அது வந்து மாமா, நீங்கள் இங்கே இருக்கிறத சிந்தனை பார்த்தா ஏதோ தப்பாக நினைக்க போகிறேங்க மாமா. ஆதி, அதெல்லாம் சிந்துக்கு நான் இங்கே இருக்கிறது தெரியாது. நான் உங்கள்கிட்ட பேச வந்து பேசிட்டு போகிறேன். பார்வதி, சொல்லுங்கள் மாமா. ஆதி, நீ என்ன அம்மா சொன்னதும் உடனே எழுந்து ரூமுக்கு வந்துட்டேன். எனக்கு ஒன்று பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா? சுத்தமாக தூக்கம் வரல. அதான் இதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் இங்கேயே வந்துட்டேன். பார்வதி மைண்ட் வைஸ், எனக்கு உங்களை பார்க்கணும் போல் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு மாமா. ஆதி, அப்போ என்னை பார்க்க நீ வந்திருக்கலாம்ல செல்லம். பார்வதி ஷாக்கா ஆதி பார்க்குறா. ஆதி சிரிச்சிட்டு, என்னோட நம்ம மனசில் நினச்சத இவன் எப்படி சொல்கிறான்னு பார்த்தியா? என் மனசு நினைக்கிறது எனக்கு தெரியாமல் போகுமா என்ன? பார்வதி லவ்வோட ஆதி பார்க்குறா. ஆதி பார்வதி கடத்த 2 கையில் ஹோல்ட் பண்ணி, உன் மனசில் இருக்க ஆசையை நீ உனக்குள்ளேயே வச்சுக்காம என்கிட்ட சொல்லு குட்டி. உன்னோட ஆசைகளை நிறைவேற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குது. நான் உனக்கு நிழலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை விட்டு எப்பவும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் உன்னை பொண்ணு பார்க்க வரப்போகிறேன் தான். அதுக்காக பொண்ணு பார்க்காம இருக்க முடியாது. அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உன்னோட முகத்தை பார்த்து எப்போயும் சந்தோஷமாக தூங்குவேன். பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. ஆதி பார்வதி கணக்கை கை எடுத்துட்டு அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்வதி முன்னாடி நீட்டுறாரு. பார்வதி, என்னது மாமா இது? ஆதி, இதில் உனக்கு சாரி இருக்குது. நாளைக்கு நீ இதை கட்டிட்டு முன்னாடி வரணும். இதில் ஜுவல்ஸ் இருக்குது. பார்வதி, ஆனால் மாமா, அத்தம்மா கேட்டு என்ன சொல்கிறது? ஆதி, இது நீ லண்டன்லேருந்து வரும்போது எட்டு வந்தேன்னு சொல்லு குட்டி. பார்வதி குழந்த மாதிரி, போய் சொல்கிறது தப்பில்லையா ஆதி மாமா? ஆதி சிரிச்சிட்டு, அச்சோ நீனும் குழந்தையவே தாண்டி இருக்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலை. உனக்கு அம்மாக்கிட்ட நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல தயக்கமாக இருக்கும் போது தான் அப்படி சொல்ல சொன்னேன். சரி விடு, நானே அம்மாட்ட சொல்லிக்கிறேன் சரியா? பார்வதி ஸ்மெல்லோட முன்னு தலையாடுறான். ஆதி, சரி நான் போகவா? பார்வதி, ஆதி பார்வதி கண்ணை பார்த்து, குட் நைட் சொல்ல மாட்டியா? பார்வதி, குட் நைட் மாமா. ஆதி, என்ன எப்படி சொல்கிறேன், நான் சொல்லித்தர மாதிரி சொல்லுன்னு சிரிச்சிட்டு பார்வதி கண்ணை ஹோல்ட் பண்ணி கணத்தில் டீப்பாக கிஸ் பண்ணி குட் நைட் குட்டின்னு சொல்கிறாரு. பார்வதி ஷாக்கா அவன் முகத்தை ஓப்பன் பண்ணுறா. ஆதி அதை பார்த்து சிரிச்சிட்டு பார்வதி சேர்த்தி பிடிச்சி, ரொம்ப ஷாக் ஆகாத பொண்டாட்டி, இனி இப்படி தான் ஆதி மாமாவுக்கு குட் மார்னிங் குட் நைட்லாம் சொல்லணும். இது வெறும் மேரேஜ் வரைக்கும் தான். மேரேஜுக்கு அப்புறம் எப்படி சொல்லணும், நம்ம ஃபஸ்ட் நைட்டில் சொல்லித்தரேன்னு கண்ணடிக்கிறாரு. பார்வதி வைக்கப்பட்டு கீழே குனிஞ்சுக்கிறா. ஆதி, ஓகே செல்லம்மா பாய். பார்வதி, மாமா இருங்க, ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறேன், அப்படியே போங்க, இப்படி போக வேணாம். ஆதி, ஓகே. ஆதி பார்வதி ரூம்குள்ளே வராங்க. பார்வதி ரூம் டோர் ஓப்பன் பண்ண ஆதி பார்வதி பார்த்து வெளியே போகிறாரு. பார்வதி ஸ்மைலோட டோர் லாக் பண்ணிட்டு வந்து பெட்டில் படுத்துக்கிறா. ஆதி பண்ணதை நினச்சி வைக்கப்பட்டு கண்ணை மூடி சிரிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் மார்னிங் அண்ட் ஹால். அகிலா, புருஷ், ஆதி, அருண், ஐஸ்வர்யா, சமித்ரா மட்டும் இருக்காங்க. ஆதி பார்வதி ரூமே பார்த்துட்ருக்காரு. அருண், ப்ரோ அண்ணி பார்க்க அவ்வளோ அவசரமா? ஆதி, டே சும்மா இருடா. அருண், ஓகே ப்ரோன்னு சிரிக்கிறான். அகிலா, ஆதி நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆதி, போகலாமா? அகிலா, வாங்க. ஆமாம், ஷாம் சிந்து பார்வதினு வரலையம்மா? அகிலா, அவங்க வரலாம் ஆதி, நாம் மட்டும்தான் போகிறோம், அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரே வீட்டில் இருந்துட்டு எப்படி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடக்கும்? அதான் நம்ம சும்மா கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். அதுக்குள்ளே ஷாம் சிந்து பார்வதி ரெடி பண்ணிடுவாங்க. ஆதி, ஓகேம்மா. வனிஜா, அண்ணி நானும் மித்ரா கோயிலுக்கு வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, நாங்கள் வீட்லேயே இருக்கோம். அகிலா, நீங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டீங்க, பார்வதிக்கிட்ட ஏதாவது பேசி அவளை குழப்ப பார்ப்பீங்க. நீங்கள் இங்கே இருக்க வேணாம், எங்கள் கூடவே வாங்க. வனிஜா, இல்லை நீ நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அகிலா, உங்களை வாங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான். வனிஜா மித்ரா கடுப்பாக போகிறாங்க. எல்லோரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஆதியோட தாட்ஸ் எல்லாம் பார்வதி சுற்றி தான் இருக்குது. அட் பார்வதி ரூம். பார்வதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பெட்டில் உட்காந்துருக்கா. சிந்து அப்போ ஒரு பிளேட்டில் சாரி ஜுவல்ஸில் கொண்டு வரா. பார்வதி, என்ன நீ இதெல்லாம்? சிந்து, அது அகிலா ஆண்டி உனக்கு கொடுத்தாங்க, வா நான் உன்னை ரெடி பண்ணுறேன். பார்வதி, அண்ணி எனக்கு இது வேணாம், வேறு சாரி கட்டி விடுங்க. சிந்து, வேறு சரியா? ஏன் பார்வதி? பார்வதி, எனக்கு அது வேணாம் ப்ளீஸ் அண்ணி. சிந்து நக்கலாம், நீ ப்ளீஸ் சொன்னதெல்லாம் பார்த்தா அந்த சாரி எதுவும் ஸ்பெஷல் போலையே. என்னம்மா உங்கள் வருங்கால கணவர் கொடுத்தாரான்னு கேட்க பார்வதி வைக்கப்பட்டு கீழே குனிஞ்சுக்கிறா. சிந்து, போது ரொம்ப வைக்கப்படாத, சரி அந்த சாரியை கூட அதையே கட்டி விடுறேன். பார்வதி, இல்லை நீ சாரியை மட்டும் நானே கட்டிக்கிறேன். சிந்து, ஏன் நான் கட்டி விடக்கூடாதா? பார்வதி, இல்லை நீ எனக்கு கூச்சமாக இருக்குது ப்ளீஸ்.
சிந்து அச்சோ ரொம்ப கூச்சப்படாத, இந்தா நீயே போய் saree கட்டிட்டு வா. பார்வதி இன்னும் saree வாங்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறான். கொஞ்ச நேரத்தில் saree கட்டிட்டு வெளியே வரா. ஒரு பிங்க் வித் கோல்டன் கலர் சில்க் சாரியில் ரொம்ப க்யூட்டாக இருக்கா. சிந்து வா ரொம்ப சூப்பராக இருக்கு பார்வதி. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. சிந்து ஆமாம் கையில் என்ன? பார்வதி ஜல்சனி. சிந்து ஓ அதையும் ஆதி என்னவே கொடுத்தாரா? பார்வதி இன்னும் தலையாட்டுறா. சிந்து சிரிச்சிட்டு பார்வதி ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உட்கார வச்சு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு விடுறா. அழகாக தலையசி தலைநின்னே பூ வச்சு விடுறா. நெத்தியில் போட்டு வச்சு விட்டு மிரரில் பார்வதி பார்க்குறா. சிந்து அச்சோ பார்வதி என் கண்ணே பட்டுட்டு போல இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குடின்னு பார்வதி கணத்து கிள்றான். பார்வதி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அப்போ டோர் நாக் ஆகுது. சிந்து போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஷாம் நிற்கிறாரு. சிந்து வாங்க ஷாம். ஷாம் என்ன சிந்து தங்கச்சி ரெடியா? சிந்து அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்த உடனே பொண்ணை கூட்டிகிட்டு போக வேண்டியது தான். ஷாம் நான் கீழே போய் பார்க்குறேன், வந்ததும் பட்டமாக அனுப்புகிறேன், நீ தங்கச்சி கூட்டிகிட்டு வா. சிந்து ஓகே ஷாம். ஷாம் போகிறாரு. சிந்து பார்வதி பெட்டில் உட்காந்துருக்காங்க. அட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. கார் சவுண்ட் கேட்டு ஷாம் வாசலுக்கு வந்து பார்க்குறாரு. எல்லோரும் கார்லேருந்து இறங்குறாங்க. ஷாம் ஸ்மைலோட வாங்க வாங்க, உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அருண் என்ன ஷாம் ஓவராக பில்டப் கொடுக்குறீங்க, நம்ம வீட்டுக்கு வர எனக்கு வழி தெரியாதா என்ன? ஷாம் டேய் இப்போ நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு என் தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, ஸோ பொண்ணு வீட்டுக்காரன் நான் உங்களை வரவேற்று தானே ஆகணும். என்னன்ட்டு நான் சொல்கிறது கரெக்ட் தானே? அகில் அம்மா ஸ்மைலோட கரெக்ட் தான்ப்பா. ஷாம் அதான் நீங்கள் எல்லோரும் உள்ள வாங்க. எல்லோரும் உள்ளே வராங்க. ஷாம் சோஃபாவில் உட்கார சொல்ல சிரிச்சிட்டு சோஃபாவில் உட்காடுறாங்க. ஷாம் ஆதியை பாயிண்ட் பண்ணி இவர் தானே மாப்பிள்ளை, ஆனால் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இல்லைப்பா, கொஞ்சம் அழகு கம்மி தான், என் தங்கச்சி தேவதை மாதிரி இருப்பா, ஆனால் மாப்பிள்ளை அப்படி இல்லையே. ஆதி ஷாமை பார்த்து மறுக்கிறாரு. அகிலா அட என்னப்பா நீ, என் பையன் ராஜா மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கான், நீ என்னென்னா அவனை போய் அப்படி சொல்கிற? ஷாம் அச்சோ சொல்லுன்னு தோணுச்சு சொல்லிட்டேன். உங்கள் பையன் பார்க்க வந்து நீ தங்கச்சியை, அவளுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருந்தா கல்யாணம் நடக்கும், இல்லை நீங்கள் உங்கள் பையனுக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. அகிலாமா சைலண்ட்டாக சிரிக்கிறாங்க. அருண் லோ வாய்ஸ்டும் ஆதி ப்ரோ இந்த ஷாம் ரொம்ப ஓவராக தான் பேசுகிறாரு. ஆதி நானும் பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், மொத்தமாக சேர்த்து அவனை கவனிச்சுக்கிறேன். சீன் ரீஸ்ட். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.